சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இதோட முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா மேடம்? தமிழ்நாட்டுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கைன்றது ரொம்ப சமச்சீர் கல்வி. அது கண்டிப்பாக வேணும். சம கல்வி கல்விக் கொள்கை வேணும். ஏன்னா எல்லாருமே தனியார் பள்ளியில் தான் மும்மொழி கொள்கைகள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி டிஎம்கேலேருந்து சொல்கிறவங்க கூட சொன்னாலும் அவங்களுடைய ஸ்கூல்ஸும் அவங்களுடைய பினாமி பேரில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கை தான் இருக்குது. அவங்க பிள்ளைகள் ஹிந்தி மற்ற லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக்குறாங்க. ஆனால் அது ஏழை எளிய மாணவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா இன்றைக்கி படிப்புக்கும் சரி வேலை வாய்ப்புக்கும் சரி, இப்போ இங்கே ஒரு குழந்தை நல்லா படித்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகுறாங்கன்னா திடீர்னு ஒரு மாநிலத்துக்கு மாற்றும் பொழுது அங்கே மக்களுடைய குறை கேட்கறதுக்காக அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியணும். அப்போ அந்த 30 நாளில் ஹிந்தி படிக்கலான்னு படிக்க முடியாது. இப்போத்துலேருந்தே 5இல் வளையாதது 50இல் வளையாது. இப்போத்துலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். கற்றுட்டு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் இந்த மாதிரி பதவிகளுக்கு போகும்பொழுது மொழின்றது ஒரு அறிவு தானே தவிர அது நம்முடைய மொழியை அழிக்கக்கூடிய ஆயுதம் கிடையாது. ஹிந்தி ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் மலையாளம் கற்றுக்கோங்க, இல்லை உருது கற்றுக்கோங்க. எங்கே போகிறீங்க? இப்போ நீங்கள் சவுதிலாம் போனீங்கன்னா நம்ம அங்கே லாங்குவேஜ் பேசி தான் ஆகணும். தமிழ் மட்டும்தான் நான் படிப்பேன்னா நீ தமிழ்நாட்டிலே இரு. அப்போ நம்ம குழந்தைங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம குழந்தைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஒரு ஐபிஎஸ்ஸாவோ ஐஏஎஸ்ஸாவோ நீ ஆக வேண்டாம். 5வதுலையெல்லாம் நீ எக்ஸாம் எழுத வேணாம். 10வதுல கூட நீ எக்ஸாம் எழுத வேணாம். நீ சும்மா ஸ்கூலுக்கு போனால் போதும். இன்றைக்கி அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் போதைக்கும் அதுக்கும் தான் அடிமையாக இருக்காங்க. ஏன் காரணம்? இந்த அரசு நாங்கள் வந்த உடனே போதைப் பொருளை ஒழிச்சிருவோம், நாங்கள் வந்த உடனே சாராயம் அந்த மது விலக்கை தான் நாங்கள் முதல்ல சைன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பண்ணுறாங்களா? ஏன் பண்ணல? அப்போது விதவைகள் நிறைய இருக்கிறாங்க, அதை நாங்கள் குறைப்போன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தன் குடும்பத்தில் இருக்கவங்க சுமங்கலியே நல்லா இருக்கணுன்றதுக்காக வருமானம் வர்றதுக்காக அந்த துறையை அவங்க பலப்படுத்துகிறாங்க. ஏன்னா இது ஒன்றுமே இல்லை சார். இந்த மொழி கொள்கையை எதிர்க்கிறது இதெல்லாம் எதிர்க்கிறது எதுக்குன்னா தனியார் பள்ளிகள்லேருந்து அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வராது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே எல்லாமே கிடச்சிச்சின்னா எல்லா குழந்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. அப்போது தனியார் பள்ளிகள்கிட்ட இருந்து இப்போ தமிழக அரசு வாங்குற நிதி எப்படி கொடுப்பாங்க? எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எங்களுக்கு சேரல, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டாங்க நீங்கள் ஒத்துக்கிறதுனால. தமிழக பாஜக சம கல்வி சம உரிமைன்றது ஏழை எளிய மாணவர்களும் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் இதை கற்றுக்கணும் அரசு பள்ளிகள்லேருந்து தான் போராடுது. அவங்க முழுக்க முழுக்க நல்லதுக்காக தான் போராடுறாங்க தமிழக பாஜக. அந்த போராட்டம் பண்ணும்பொழுதே கைது பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 நாள் முன்னாடி பட்டாபிராமில் நாங்கள் நார்மலான முறையில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ போலீஸ் ஜீப் வருது, நீங்கள் பண்ணக்கூடாது, இங்கே பக்கத்துலேயே பட்டாபிராமில் நாசர் அவர்களுடைய மீட்டிங் நடக்குது, ஸோ அது பக்கத்தில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னாங்க. நாங்கள் அது எங்கேயோ நடக்குது, நாங்கள் எங்கேயோ உள்ள தெருவில் பண்ணுறோம், அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டோம். இல்லை இது மாதிரி பண்ணக்கூடாது, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர். யார் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, மேடம் அதெல்லாம் கேட்காதீங்க, மேல் இடத்துலேருந்து ஆர்டர், நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு. இப்போ நான் ஒரு பெண், ஒரு 10 ஆண்கள், 11 பேரை கூப்பிட்டு போய் இங்கே பட்டாபிராமில் நாடார் மண்டபம் ஒன்றுத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நைட்டு ஒரு 7:30 அந்த மாதிரி அனுப்பிடுறாங்க. ஒரு 5 மணிக்கு கைது பண்ணி ஒரு 2 ஹவர்ஸில் அனுப்பிடுறாங்க. எழுதிக்கிறாங்க எங்களோட நேம் எல்லாமே, என்ன நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க, எதுக்காக இதை எழுதுறீங்க, ஏன் கேட்குறீங்கன்னா ஃபோன் நம்பர்லேருந்து ஏன் கேட்குறீங்கன்னா ப்ரோட்டோக்கால் அது நாங்கள் எடுக்கிறோம். அப்போ அது போல் மக்களுக்காக சேவை செய்யணுன்றது எங்களோட ப்ரோட்டோக்காலில் அதை தடுக்கிறாங்க. இது இப்போ நாங்கள் ஒரு இடத்துல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோமா இல்லை போராட்டம் பண்ணோமா எங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு? அவங்க விருப்பப்பட்ட இல்லை நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும்னு இவங்கள மாதிரி நீட்டுக்கு போய் கையெழுத்து வாங்கின மாதிரி மிரட்டி வாங்குறோமா? இல்லையே. விருப்பப்பட்டால் போடுங்கன்னா எங்கள் பசங்க ஆல்ரெடி ஹிந்தி படிக்கிறாங்க, மலையாளம் படிக்கிறாங்கன்னு கையெழுத்து போடுறாங்க. நேற்று ஒரு 50 பேருக்கு மேலே சைன் வாங்கினேன். ஆனால் 50 பேருமே ரிஜெக்ஷனே கிடையாது, வேண்டானே சொல்ல. இத்தனைக்கும் அவங்க பிள்ளைகள் படித்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, இங்கேயே கூட தமிழகத்தில் கூட வேலை செய்கிறாங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைகளே கிடையாது. அவங்களே கூப்பிட்டு சைன் பண்ணுறாங்க. என் பிள்ளை மும்மொழி கொள்கையை அப்பயே படிக்கவே தான் இன்றைக்கி நல்ல வேலையில் இருக்கிறான். இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க தமிழக அரசு? யாருமே இங்கே கூலி வேலை தான் செய்யணுமா? யாருமே அதிகப்படியான நாலேஜ் வரக்கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ்ஸே அவர் யாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இங்கே இல்லை, வேறு மாநிலம் போட்டுடுறாங்க, அங்கே ஹிந்தி தான் பேசணும் இல்லை மலையாளம் தான் பேசணும். அங்கே போயிட்டு அவர் பேசுகிறதுக்கு வேண்டாம், அவர் பேசுகிறதெல்லாம் சொல்ல வேண்டாம், தமிழ்லேயே பேசி தமிழ் ஆளுங்கிட்ட கேட்கட்டும். ஒரு மலையாளத்தில் இருக்க ஒரு ஏழை அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க, அதை படிக்கவாத அவருக்கு அந்த மொழி தெரியணும்ல சார். இல்லை படிக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் அங்கேருந்து தான் வைக்கணுமா? நாங்கள் கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவங்க எப்படின்னா, இவங்களுக்கு கவர்னர் இவங்கெல்லாம் பார்க்க மாட்றாங்க இப்போ இருக்கிற ஆட்சியில், தமிழக ஆட்சியில்.
நல்ல வழிக்காக அறப்போராட்டம் பண்றவங்கள கைது பண்றாங்க, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம. அதுவும் மகளிர் தினத்தை முன்னாடி வச்சுட்டு பண்றாங்க அவங்கள. அது ரொம்ப தவறானது. இப்போ இவங்க தான் வந்து அராஜகத்தை திணிக்கிறாங்க. நாங்க வந்து மொழிகளை திணிக்கல. ஒரு பிள்ளை என்ன படிக்கணும்னும் பொழுது இதை தான் படிக்கணும்னு இவங்க தான் சொல்றாங்க. அதே போல அதுக்காக ஒரு கையெழுத்து இயக்கம்னு நாங்கள் ஆரம்பிச்சு போகும்பொழுது பெண்கள்னு கூட பார்க்காம அவங்கள வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி கவர்னரா இருந்தவங்கன்னு கூட பார்க்காம அரெஸ்ட் பண்றாங்க. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது தான். இது அதை இப்போ நடக்கிறது வந்து அராஜக ஆட்சியா தான் எங்க பார்வையில தெரியுது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுகவும் பாஜகவும் இருவரும் கூட்டாளிகள் அப்படின்ற மாதிரி கருத்து அவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருடைய பார்வையில அவர் இப்ப வந்தவர், அதாவது இந்த அனுபவம் வந்து பாஜகல இருக்க பெரிய தலைவர்களுடைய அனுபவமோ இல்ல இப்ப இருக்கிற நீங்க சொல்ற திமுகல இருக்கிறவங்களுடைய அனுபவமோ அவருக்கு வந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்பதான் வந்திருக்காரு. நம்ம சினிமாவில் பேசுகிற மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே எடுத்து மக்களை குழப்பது. இது வந்து ஆட்சி செய்யறது. சினிமா வேற, ஆட்சி ரியல் வேற. இப்போ கூட சமீபத்தில் மும்மொழி கொள்கை கூட எதிர்த்து பேசியிருக்காரு அவர். நான் ஒரு சொல்றது என்னன்னா, இப்போ அவர் நடிக்கின்ற படங்கள் வெவ்வேறு மொழிகளில் போகுது. அப்போது அந்த மொழியிலேருந்து எனக்கு வருமானம் வேண்டாம், தமிழில் மட்டும்தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாரா? அப்போது அவர் ஒரு நடிகராக நான் கேட்குறேன். இல்லை இதுக்கப்புறம் மற்ற மொழி படங்களில் நடிக்க மாட்டாரா? இல்லை அவர் டெல்லி போனால் ஹிந்தி பேச மாட்டாரா? நான் தமிழில் தான் பேசுவேன்னு சொல்லுவாரா? முடியாது இல்லைங்களா? விமர்சனம் வந்து வெளியிலேருந்து அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போது அவங்க வந்து விஜய் சார் வந்து தாவேகா கழகத்துடைய தலைவர் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி வந்து 2 கட்சியுமே பிரிஞ்சு இருக்காங்க, ஆனால் ஒத்துமை தான். இப்போ அவருக்கு அது பார்த்தாரா நேரடியாக? பேசுறது இப்போ நான் கூட பேசுவேன், நீங்கள் கூட சொல்லலாம். வெளியிலேருந்து விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. நாளைக்கு அவரே கூட எங்கேயாவது அவங்க திமுக கூட போய் கூட்டணி வைக்கலாம், சொல்ல முடியாது. இது அரசியல் இல்லைங்களா? தமிழக அரசுக்கு நிதி மறுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? மக்களுக்கு, ஒரு ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல கொள்கையை நீங்க ஏத்துக்கோங்கன்னும் போது அவருடைய எதுவும் அவர் சொல்லலாம். இவங்க வந்து அப்ப எதுக்காக நிதி கேட்குறாங்க இவங்க சொல்லுங்க? ஏன்னா உதயநிதி, இன்பநிதி அப்படின்னு பேர், நிதி வந்து பெயர் அளவில் மட்டும் வச்சுட்டு மக்கள்கிட்ட எப்பவுமே இல்லைன்றாங்க. எதுவுமே மக்களுக்கு செய்யல. சொன்னது அந்த அரசுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றிருக்காங்க? அப்போ அந்த பணம் எங்கே போச்சு கஜானால இருந்து? அப்போ இருக்கிறதே செய்யாதவங்க மத்திய அரசுக்கிட்ட இருந்து வர்றதையும் செய்ய மாட்டாங்க. இப்போ அடுத்த ஆட்சி நம்ம வருவோமா இல்லையான்ற கேள்விக்குறியில் இருக்கும் பொழுது இந்த பணத்தை அவங்க மக்களுக்கு முழுமையாக செய்வாங்கன்னு எப்படி தெரியும்? இந்த நிதி கொடுக்காம தான் இங்கேருந்து முதல்வர் வந்து டெல்லிக்கு போய் நம்ம மோடி ஐயாவை பார்த்து, பாரத பிரதமரை பார்த்து பேசிட்டு வராங்களா? நிதியெல்லாம் கொடுக்காமலாம் இல்லை, நிதியெல்லாம் வருது. ஆனால் இங்கே வந்து மக்களுக்கு காட்டும் பொழுது நம்ம வடிவேல் வந்து பேண்ட் பாக்கெட்ல இருந்து எதுவும் இல்லைன்னு காட்டுற மாதிரி தான் தமிழக அரசு காட்டுது. ஆனால் நிதி வாங்குறாங்க. இங்கே முழுக்க ஸ்டிக்கர் அரசியல் தான் நடக்குது. சமீப காலமா பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சு காணப்படுறதை எப்படி பாக்குறீங்க சார்? பாலியல் வன்கொடுமை மட்டுமா சார் நடக்குது? திருட்டு நிறைய ஆயிடுச்சு, அடிதடி எல்லாமே இருக்கு. முக்கியமா இந்த பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா காரணம் என்னன்னா, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்துல நிலவுது சார். ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்வி அறிவு இருக்கு, எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாமே கத்துக்கணும் குழந்தைகள். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு பாதிப்பு அடைஞ்சா அதை செல்போன்ல போட்டோ எடுக்கிறவங்க தான் அதிகம். இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியில யார் அந்த சார்னு கேட்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு முதல்ல குரல் கொடுத்தது வந்து பாஜக தான், நாங்க தான் கொடுத்தோம். இது வரைக்கும் அது யாருன்ற சாருக்கு பதில் இல்லை. எதிர் தரப்பினர் பாஜகவை ஒரு மதவாத கட்சின்னு குற்றம் சாட்டுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ மதம் சார்ந்த கட்சி வந்து எல்லா கட்சிகள்லையுமே வந்து அந்த மதம் சார்ந்து தான் வைக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. பாஜக வந்து பொது கருத்தோட தான் எல்லாருக்குமே வந்து பொதுவாக தான் பார்க்குது. இந்த ஜாதி, இந்த மதம்லாம் என்னைக்குமே பார்த்தது கிடையாது. பாஜக வந்து நான் இருந்து ஒரு பெண்ணாக இருந்து இதுக்கு முன்னாடி வந்து மாநில அளவில் இருந்தேன். அதன் பிறகு இப்போ ஒரு எலெக்ஷன் நின்று 10% ஓட்டு வாங்கி மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெண்ணாக பாஜகவில் வெளியிலேருந்து குற்றம் சுமத்துறது எதுவுமே தவறுன்றதுக்கு நான் ஒரு உதாரணம். எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணுன்றதுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை, மாநில அளவுலையும் அப்படி ஒரு மரியாதை. எத்தனையோ பெண்கள் இருக்குன்ற பொழுது ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலைஜி மேடையில் நான் மாநிலத்தில் இருக்கும்போது பேசும்போது சொல்கிறாரு, நம்ம சங்கீதாக்கா வந்து பட்டாம்பூச்சி மாதிரி வேலை செய்வாங்க. ஏன் அதை எடுத்து சொல்லணும்? ஒரு மாநில தலைவர் அக்கா, சகோதரி இப்படி தான் பழகிறார் எல்லாருக்கிட்டையுமே. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அந்த கருத்தை எங்களால் ஏற்றுக்க முடியல. பாஜகனாலே ஒரு மதம் சார்ந்த கட்சி, இன்னும் கூட தவறாக சொல்கிறாங்க பெண்கள் விஷயத்தில். அது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா உள்ளேருந்து நான் சொல்கிறேன், இது வந்து கிடையாது, நான் வந்து ஒரு பெண்ணாக மதிக்கப்படுறேன், நல்லா இருக்கேன்னு நான் சொல்கிறேன். என்னை போல் நிறைய பெண்கள் சொல்கிறாங்க. அதை எடுத்துக்கொள்ளாமல் இப்படி தான் ஒரு குற்றம் சுமத்துறாங்க. அப்போ என்னன்னா, பாஜகவை பார்த்து திமுகவில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க. அதான் உண்மை. வளர்ந்துருவாங்களோ, இவங்க உள்ளே வரக்கூடாதுன்னா உள்ளே நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் வளர்ந்துட்டோம், அந்த வளர்ச்சியை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க.